சார், இப்போ கல்குவாரி அசோசியேஷன் வரைக்கும் இந்த பிரச்சனை போய் அவங்க ஏதோ தீர்மானம் போட்டு பணத்தை முடிவு பண்ணதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. பிரபலமான நாளிதழ்ல செய்தியா வந்திருக்கு. இப்போ இது அவங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் என்ன? அதாவது சார், இது கட்டாய வசூல்ன்றத ஏத்துக்கொள்ள முடியல, அவங்களால கட்ட முடியல. முதல்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. 5 லட்சம் ரூபாய் கட்ட முடியல. பொதுமக்களை பார்க்கும்போது என்ன 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியலன்றலாம் நம்ப முடியுதான்ற மாதிரி இருக்கு. அதாவது சார், இது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியும். ஆனா அந்த தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு தான் அதுல உள்ள கஷ்டங்கள்லாம் தெரியும். இப்போ அதுல பாத்தீங்கன்னா மாதந்தோறும் அதிகாரிகளுக்கு கைவிட்டு கொடுக்கறதா இருக்கலாம், லோக்கல் தாசில்தார்களுக்கு, இந்த மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு கையீடு கொடுக்கறது ஏற்கனவே வழக்கமா நடக்கிறது, நிறைய நடந்துட்டு இருக்கு. மாசம் நடந்துட்டு இருக்கு. இது இப்ப தேர்தல் சமயத்துல திடீர்னு 5 லட்சம் ரூபாய் கேட்கறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையா தானே இருக்கும். இப்போ வழக்கமா அவங்க பாவம் ஏற்கனவே 1 லட்சம் 2 லட்சம் 50,000 சொல்லி ஏதோ அவங்க சக்திக்கு உட்பட்டு அவங்க என்னென்ன உற்பத்தி பண்றாங்களா, உற்பத்தின்ற அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்கனவே அவங்க கைவிட்டு கொடுத்துதான் இந்த தொழிலை செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. வெளியில பாக்குறவங்களுக்கு கல்குவாரி மலரா பல கோடிகளை கொள்ளையடிச்சிருப்பாங்கப்பா, பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சிருப்பாங்க, இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சின்ன சின்ன தொழில் சின்ன ஆட்கள் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. இப்ப பெரிய பெரிய கம்பெனிகள், அமைச்சர்களுடைய பினாமிகள், சட்டமன்ற உறுப்பினருடைய பினாமி, இப்ப கூட நம்ம ஒரு செய்தி சேனலுடைய ரிப்போர்ட்டர்லாம் மிரட்டின நிகழ்வுலாம் நம்ம பார்த்தோம். பழனியாண்டின்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்க ஆட்கள்லாம் அடிக்க போய் அவங்க பையெல்லாம் போய் அடிச்சு நொறுக்கி இந்த மாதிரி அங்க போய் எதுவும் பேசக்கூடாது. ஆமா, அந்த மாதிரி போகாம சின்ன சின்ன இடங்கள், சின்ன சின்ன ஆட்களை மிரட்டி பணி வைக்கிறதுன்றது. ரெண்டாவது, இவங்க என்ன பண்ணா, நீங்க அளவுக்கு அதிகமா வெட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள மிரட்டுறதுக்கு ட்ரோன் எல்லாம் விட்டு அளவுலாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சரி நீங்க 5 மீட்டர் தான் எடுக்கணும், ஆனா நீங்க 15 மீட்டர் எடுத்துட்டீங்க, நீங்க 2 மீட்டர் தான் எடுக்கணும், 10 மீட்டர் எடுத்துட்டீங்க. இந்த மாதிரி மிரட்டல் போக்கோடு ஒரு சில, அதாவது ஒரு சிறு முதலாளியை மிரட்டி அவர்கிட்ட நம்ம பணம் பறிச்சா போதும், அப்புறம் இவரை வச்சியே நம்ம எல்லாத்திட்டையும் வசூல் பண்ணிக்கலாம், பயமுறுத்தி வசூல் பண்ணிக்கலாங்கிற அடிப்படையில் இவங்க இந்த மாதிரி செயல்படுறாங்கன்றதுதான் செய்தியாக இருக்கிறது.